திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என அக்கட்சியின் தொண்டர்களே நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரபாண்டி மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமை வகித்தார். வீரபாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜ் வரவேற்புரை ஆற்றினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என அக்கட்சி தொண்டர்களே விரும்புவதாக கூறினார். வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து, ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோன்மணி, ஒன்றிய மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். இன்று தினம் இந்த 1000 ரூபாய் கொடுக்கின்றார்கள். இந்த 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு என்ன நிலைமை அந்த குடும்பத்திலே? ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை. பள்ளிக்கு முன்னால் கஞ்சா விற்கின்றார்கள், கல்லூரிக்கு முன்னால் கஞ்சா விற்கின்றார்கள். இந்த ஆட்சி அதை கட்டுப்படுத்த தவறியது மட்டுமல்லாமல் அவர்களை ஊக்குவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு கிட்டு கிடைக்கின்றது. பெண்கள் தன்னந்தனியாக செல்ல முடியவில்லை. இன்று திமுகவில் இருக்கின்ற சாதாரண தொண்டரே திமுக வரக்கூடாது என்றுதான் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஒன்றிய செயலரோடு சரி, எம்எல்ஏவோடு சரி, மந்திரியோடு சரி 10 ஆண்டு காலம் நாம் இருந்தோம். நம்மளை மறந்து விட்டார்கள். வேலை வாய்ப்பு என்றால் 5 லட்சம் கொண்டா 10 லட்சம் கொண்டு வா என்று கேட்கின்ற நிலைமை இன்று இருந்திருக்கிறது. அதை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகையால் சாதாரண திமுகவை சேர்ந்த தொண்டர்களே இன்று அதிமுக தான் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் காலமானார். 72 வயதான சீதாராம் யெச்சூரி சுவாச நோய் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். 1952ஆம் ஆண்டில் சென்னையில் பிறந்த இவர் ஆந்திரா, டெல்லியில் பள்ளி படிப்பை முடித்தார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் MA முடித்த யெச்சூரி அவசர நிலை பிரகடனத்தின் போது கைது செய்யப்பட்டார். 1974ஆம் ஆண்டு மாணவர் கூட்டமைப்பில் சேர்ந்த யெச்சூரி 1975ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். மார்க்சிஸ்ட் கட்சியில் மத்திய குழு உறுப்பினர், பொலிட் பியூரோ என பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட யெச்சூரி தொடர்ந்து 3 முறை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு மறையும் வரை அந்த பொறுப்பை வகித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்தியில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி காலமானார் என்ற செய்தி கேட்டு துயருற்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மாணவர் பருவம் முதலே கம்யூனிச மார்க்சிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு முதலாளித்துவ கொடுமைகளை எதிர்த்து தொழிலாளர்களின் நல்வாழ்வுக்காக பாடுபட்டவர் சீதாராம் யெச்சூரி என்று கழக பொதுச் செயலாளர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல் தலைவர்களின் நன்மதிப்பை பெற்ற சீதாராம் யெச்சூரியின் மறைவு நாட்டிற்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் பேரிழப்பாகும் என்று கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அனைத்து மாவட்டத்திற்கும் சென்று ஆய்வு செய்ய யார் உரிமை கொடுத்தது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் அம்மா பேரவை சார்பில் திருமங்கலம் தொகுதி டி. புதுப்பட்டியில் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர், உலகிலேயே அதிக போதைப் பொருள் நடமாட்டம் உள்ள நாடு தமிழ்நாடு என வரலாறு படைத்திருப்பதாக விடியா திமுக அரசை காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை குத்தகைக்கு விட்ட வழக்கில் அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாப்பூர் கோயிலுக்கு சொந்தமான பசுமை வழிச்சாலையில் உள்ள 10 கிரவுண்ட் நிலத்தை இந்திய மாதர் சங்கத்திற்கு மாதம் 3000 ரூபாய் வாடகைக்கு 29 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு கொடுக்க கடந்த 2010ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. 40 கோடி மதிப்பிலான நிலத்தை குறைவான தொகைக்கு குத்தகைக்கு விடப்பட்டதால் கோயில் நிர்வாகத்திற்கும் அரசிற்கும் பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அறநிலையத்துறைக்கு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. விடியா அரசின் அறநிலையத்துறையால் கோயிலுக்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது பக்தர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மந்தைவெளி பேருந்து நிலையம் அருகே புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்புகள் நிறைந்த அந்த பகுதியில் திடீரென திறக்கப்பட்ட மதுபான கடையை கண்ட பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர்.
இந்நிலையில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மந்தைவெளி பேருந்து நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ஏவல் துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று தயாராக இருந்த பேருந்தில் ஏற்றியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறப்பதுதான் திராவிட மாடலா என கேள்வி எழுப்பியுள்ளனர். பாவ புண்ணியம் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணுவை திருப்பூரில் உள்ள அவரது பரம்பொருள் அறக்கட்டளையில் வைத்து போலீசார் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். அண்மையில் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகாவிஷ்ணு பாவ புண்ணியம் குறித்தும் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று 3 நாட்கள் காவலில் எடுக்கப்பட்டுள்ள மகாவிஷ்ணுவை திருப்பூர் அடுத்த குளத்துப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அவரது பரம்பொருள் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்ற சைதாப்பேட்டை போலீசார் சுமார் 5½ மணி நேரமாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். மகாவிஷ்ணு யார் யாரிடம் பணம் பெற்றார், அவரது உதவியாளர்கள் யார் யார், குறைந்த காலத்தில் வெளிநாடுகளில் கிளைகளை நிறுவியது எப்படி என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் அலுவலகத்தில் இருந்த ஹார்ட் டிஸ்க் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த போலீசார் மகாவிஷ்ணுவை சென்னைக்கு அழைத்துச் சென்றனர்.